இந்த மேடையில் பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இசைக்கடவுள், உலகத்துக்கே ஒரு இசைக்கடவுள்னால் சரஸ்வதி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இசைக்கடவுள்னால் இளையராஜா அவர்கள் மட்டும்தான். இது சத்தியமான உண்மை, யாரும் மறுக்க முடியாது. உலகம் முழுவதும் இசைக்குன்னா இளையராஜா மட்டும்தான், இசைஞானி இளையராஜா மட்டும்தான். அவர் கூட இந்த மேடையில் உட்கார்றதுக்கு எங்கள் அம்மா அப்பா என்ன புண்ணியம் செஞ்சாங்கன்னு தெரியல. நான் அந்த புண்ணியத்தில் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். அதே மாதிரி இந்த இசைப்பிரியாவை வந்து அவங்க நினைவு நாள் நமக்கு எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது. ஆனால் ஒரு மாவீரனை கொல்றதுக்கு 9 நாடு சேர்ந்து தான் கொல்ல முடிஞ்சோ, ஒரு தனி மனிதனால் முடியவே இல்லை, அவன் தனி நாட்டாலே முடியல. தமிழனை கொல்றதுக்கு அவங்க அப்போ பிறந்து வந்தால் கூட முடியாது, நம்ம காட்டி கொடுத்தா மட்டும்தான் முடியும். அந்த காட்டி கொடுத்த கொஞ்சம் பேர், பேரரசார் கூட சொன்னார், ராவணெல்லாம் இருக்கான், ராம இல்லைன்னு. ராமர் வந்துட்டார், மோடி ராமராக வந்திருக்காரு. நிச்சயமாக இலங்கை அழிஞ்சே தீரும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எவனோ ஒருத்தர் தலை எடுப்பான், அந்த தலை எடுக்கிறவன் இலங்கையை அழிச்சே தீருவான். எப்படி ராமன் அழித்தாரோ அதே போல இலங்கையை மோடி அழித்தே தீருவார். ஒட்டுமொத்த தமிழர்களின் ஆவேசமான குரல் இது. தனித்தனியாக மோதிரா இருந்தால் நான் கூட போய் மோதி பார்ப்பேன், அவனை அடித்து நொறுக்கி பார்ப்பேன். என்கிட்ட பலம் இருக்குது என்கிட்ட. ஆனால் 9 நாட்டு எதிரி கட்சியில் கூட உட்காருக்கு அருகதெல்லாம் ஆகிற ஏன் ஆகிச்சு? இசைப்பிரியா நெஞ்சம் எவ்வளோ வெடிச்சிருக்கும், அந்த 3.5 கோடி தமிழர்கள் நெஞ்சம் எப்படி கதறி அழுதுருக்கும். அந்த கதறி அழுதுதான் இப்போ கதறி அழுதுகிட்டு இருக்காங்க பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு. அதான் உண்மை, பாத்ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சோனியா காந்தி ராகுல் காந்தி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தமிழர்களோட பாவம் தான். நீங்கள் நீ தலையெடுக்கவே முடியாது, இந்திரா காந்தி தலையெடுக்கவே முடியாது, நாட்டிலே தலையெடுக்க முடியாது. இந்த கொடுமையை இவங்க மட்டும் செய்யலைன்னா இன்னைக்கு மாவீரன், இன்னைக்கு நம்ம அந்த மாவீரன் பிரபாகரன் அவர்கள் தமிழகத்தை வந்து அங்கே ஆண்டு நல்லபடியாக கொண்டு வந்திருப்பார். ஏன்னா அந்த ஆண்டுகிட்டு இருந்தார், எல்லா விதத்திலுமே நல்லபடியாக ஆண்டுகிட்டு இருந்தார். இவங்கெல்லாம் காட்டி கொடுத்தோம் கூட்டி கொடுத்தோம் அந்த ஆட்டையை நம்மளை பிடிச்சி கொல்லானுங்கிற வழியே அதில் எவ்வளோ குழந்தைங்களை சுட்டு கொண்டிருக்காங்க. அதாவது நான் ஒரு ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு புலி வந்து மானை வேட்டையாட போச்சு. அந்த புலி, அந்த மான் குட்டி ரொம்ப சின்ன குட்டியாக இருந்தோன்னா புலி என்ன பண்ணுச்சு, அதை அணைச்சிக்கிச்சு, அதை கொல்லலை. நிறைய பேர் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன், அதில் யாராவது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கொல்லாமல் அதை வந்து பாதுகாத்துச்சு. அந்த ஒரு அறிவு, 5 அறிவு கொடுத்த மனுஷனுக்கு, அந்த 6வது படித்த ராஜபக்சேவுக்கு அது கூட இல்லாமல் குழந்தைகளை சுட்டு கொண்டான அவன் குடும்பத்தோடு நாசமாகப்படும், அதான் உண்மை. அவன் பிழைக்கவே முடியாது, என்றைக்கு தான் செத்து தான் ஆகணும். ஆனால் கொடூரமான சாவாக இருக்கும் அவனுக்கு. இந்த தமிழர்களோட ஒட்டுமொத்தமான சாபம், அந்த சாபம் அவனுக்கு பலிச்சே தீரும். மனுஷங்க எனக்கு ரொம்ப கோபம் வருது, ரொம்ப ஆவேசம் வருது. ஏன்னா இந்த இந்திரா காசை வேறடி மண்ணோட அழிக்கணும்னு நான் டெய்லி தியானம் பண்ணேன். சத்தியமான உண்மை, நான் தியானம் பண்ணேன். ஐயாவுக்கு தெரியும், ஐயா வந்து என்னை விட பெரிய ஞானி அவர். நான் வந்து 5 வயசுலேருந்து இந்த யோகாசனம் கற்றுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வாத்தியார் ஒரு சித்தர், இன்றைக்கி 116 வயசு அவருக்கு. அவர்கிட்ட சில மந்திரங்களை நான் கற்றுக்கிட்டனால 4:30 மணிக்கு எழுந்திருப்பேன். கடவுள் சத்தியமாக அந்த இலங்கை அழியணும்னு நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன். நிச்சயமாக இலங்கை அழியும், தமிழர்கள் அங்கே தமிழர்கள் ஆட்சி பிடிப்பார்கள். ஏன்னா முன்னாடி சொன்னாங்க, சேர சோழ பாண்டியன் வந்து கண்ணகி சிலைக்கு கல் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நம்மகிட்ட தனியாக கூட சண்டை போட முடியாத ஒருத்தன் 9 நாடை கூட்டு சேர்ந்து அவன் அழிக்க முடிஞ்சவளை தனியாக அவன் அழிக்க முடியாது. தமிழனை தனியாக எவனும் மோதி அழிக்க முடியாது. தமிழன் எப்போதும் வெற்றி வீரனாக இருப்பான், தோல்வி கண்டு புறமுதுகிட்டு ஓட மாட்டான். ஏன்னா நாங்கள் சொல்லுவாங்க, அதாவது நெஞ்சில் குத்துனா தாண்டா சாவேன், பின்னாடி குத்துனா சாக மாட்டேங்கிற ஒரே இனம் தமிழினம். இந்த தமிழனம் வெல்லும் 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 என்று கூறிக்கொண்டு ஐயா இளையராஜா அவர்கள் மேடையில் உட்கார்ந்துருக்கு. நான் பேசுறதுக்கு எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தேன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கொண்டு அவங்க காலில் நான் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒவ்வொரு இயக்குனர் மேல் பொறாமை இருக்கும். நான் இயக்குனரான பிறகு நானும் பொறாமைப்படும் இயக்குனர்கள் யார் என்றால், எந்த படத்துக்கெல்லாம் இசைஞானி அவர்கள் இசையமைக்கிறார்களோ அந்த படத்து இயக்குனர் மேலெல்லாம் எனக்கு பொறாமை இருக்கும். அப்படி பார்க்கும்போது கணேசன் அவர்கள் மீது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. இப்போது இசைப்பிரியா அவர்களுக்கு நினைவு நாள். இசைப்பிரியாவுக்கு
கணேசன் அவர்கள் உருவம் கொடுத்திருக்கிறார். அந்த உருவத்திற்கு நம்ம இசைஞானி உயிர் கொடுத்திருக்கிறார். நிச்சயம் இசைப்பிரியா என்றும் நம்மோடு இருப்பார், உலாவுவார். இலங்கையில் இன்னும் ராவணன் இருந்து கொண்டு தான் இருக்கிறான். இந்தியாவில் தான் ராமன் இல்லாமல் போய்விட்டான். அன்று மிருக உருவத்தில் இருந்த அனுமன் மனித உணர்வோடு மனிதான்மத்தோடு ராமருக்கு உதவி செய்தான். ஆனால் இன்று மனித உருவத்தில் உள்ளவர்கள் மிருக குணத்தோடு நம்ம இனப்படுகொலைக்கு துணை விட்டார்கள். இசைப்பிரியா பல போராட்டத்துக்கு பிறகு, பல மனவேதனைக்கு பிறகு, சொல்ல முடியாத கொடுமைகளுக்கு பிறகு அவர் உயிர் பிரிந்திருக்கும். அந்த ஆத்மா இன்னைக்கு ஓரளவு சாந்தி அடைகின்றால் அவரோட வாழ்க்கை வரலாற்றிற்கு நம்ம இசைஞானி இசையமைத்திருக்கிறார். அதன் மூலம் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். இன்றைய சினிமா இளைஞர் கையில் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் கமர்ஷியல் படங்கள் நிறையா வெற்றி அடையுது. இப்போ சமீபம் பார்த்தா எந்த படம் அதிகமாக காமெடி கலந்திருக்கிறதோ அந்த படம் வெற்றி அடைந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக பேய் படங்கள் கூட சீரியஸாக பண்ணால் ஓடுறதில்லை. பேய் படம் கூட காமெடியாக பண்ணத்தான் ஓடுது. அந்த இளைஞர்களுக்கு என்னோட சின்ன வேண்டுகோள், நீங்கள் பொழுதுபோக்குவதற்காக தியேட்டருக்கு வருகிறீர்கள், வாருங்கள், இந்த மாதிரி படங்களை வெற்றி அடை செய்யுங்கள். அதே சமயத்தில் நம் தமிழ் திரையுலகின் தரம் உயர வேண்டுமென்றால், தமிழ் உணர்வு மதிக்கப்பட வேண்டுமென்றால், இந்த மாதிரி புது முயற்சி கணேசன் எடுத்துள்ள போர்க்களத்தில் ஒரு பூ, இந்த மாதிரி படங்களை நீங்கள் வெற்றியடை செய்ய வேண்டும். அது தமிழனாய் நமது கடமை. அது தயவுசெய்து இந்த மாதிரி புது முயற்சிகளும் உணர்வுள்ள படங்களையும் வெற்றியடை செய்யுங்கள்.